வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5/2/2026 நியூஸில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகி மம்தா வாதம், தேர்தல் கமிஷன் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. மதுரை வருகிறார் பிரதமர் மோடி. மதுரை வருகிறார். அன்னதானத்திற்கும் தற்காலிக பதவி அவசியம், மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை கண்காட்சி. ஈரோடு பழனி ரயில் வழித்தட திட்டம் கைவிடப்பட்டதா? கேள்விக்குறின்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள் வரி வசூல், நகராட்சிகளுக்கு நெருக்கடி. அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தை கடக்க முயன்ற யானை ரயிலில் அடிபட்டு பலி. நிகிதாவின் நகை திருட்டு புகாரில் முகாந்திரம் இல்லை, போலீசாருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என நீதிபதி காட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தீபத்தூண் நீதிமன்ற அவமதிப்பு விழா வழக்கு மேல்முறையீடு. அவகாசம் கேட்டது அரசு தரப்பு. தமிழகத்தில் தேர்தலுக்கு பின் சொத்து வரி 6% உயர்வு. தலைமை தேர்தல் கமிஷன்கள் 12-13 வருகை. தேர்தல் நேர தள்ளுபடி அறிவிப்பால் கூட்டுறவு கடன் வாங்க மக்கள் போட்டி. இதுவரை வழங்கிய கடன் 85,000 கோடி. அது கொள்ளை வழக்கு கைதி தப்பி ஓட்டம். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சென்றபோது துணிகரம். ஆள் எஸ் ஆயிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா இந்திய புற்றுநோயாளிகளுக்கு வெளிநாட்டு சிகிச்சை முறை பொருந்தாது, சென்னை IIT ஆய்வில் தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் கமல் கன்னி பேச்சு. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்க, பிழைகள் மொழிக்கே சாபம், தேர்தல் கமிஷனுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கமல் அவர்கள் சுட சுட பேசியிருக்காரு பாராளுமன்றத்தில். முதல்வரால் தள்ளி போனது விஜயின் வேலூர் பயணம். அதிமுக தாவேகா மோதல், பின்னணியில் குளிர்காயும் திமுக. யோசிங்க மக்களே, யோசிங்க. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் செல்ஃபி பாயிண்ட், தொல்லியல் துறை ஏற்பாடு. எட்டு பேருக்கு தொகுதி வேண்டும், புதிய நெருக்கடியில் பிரேமலதா அவர்கள். 8 தொகுதி வேண்டுமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதமரின் பதிலுரைக்கு முட்டுக்கட்டை, கடும் ரகளையால் லோக்சபா ஒத்திவைப்பு. 5ஆம் தலைமுறை போர் விமான திட்டம் 3 நிறுவனம் தேர்வு, HAL இல்லை. பெண்ணை நிர்வாணமாக்கி தாக்கிய 12 பேருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. தூக்கி ஜெயிலில் போடுவோம், முடிஞ்சா அவங்க போட்டு தள்ளியிருக்க. கர்நாடகாவில் கல்வித்துறை அதிரடி, மொபைல் ஃபோன் டிவி நிறுத்த அலாரம். தமிழக மக்களின் கனவு நிறைவேற்றம், ஸ்டாலின் பெருமிதம். வெள்ளி கிலோவுக்கு 20,000 ரூபா உயர்ந்திருக்கு. வெள்ளி ஒரு 20,000 உயர்ந்திருக்கு. தொகுதிகளை இறுதி செய்வதில் சிக்கல் நீட்டிப்பு. காங்கிரஸ் வேணுகோபால் வருகை தள்ளி வைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உறவை மேம்படுத்த ஜெய்சங்கர் ஆலோசனை. கடலில் தத்தளித்த தாய், தம்பி, தங்கை காப்பாற்றிய 13 வயது ஆஸ்திரேலிய சிறுவன் 4 மணி நேரம் நீண்டிய உதவியை பெற்றார். பாகிஸ்தான் கஜகஸ்தானுடன் 37 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரேசில் பஸ் கவிழ்ந்து விபத்து, 16 பேர் நசுங்கி பலி. நைஜீரியா பார்த்தீங்கன்னா ஆயுத கும்பல் தாக்குதல், 35 பேர் சுட்டு கொலை. நேபாளம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய மசோதா வாபஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்கள் மூடல், காத்திருப்பு போராட்டம் நடத்திய டாஸ்மாக் ஊழியர்கள் கைது. அடுத்து டெல்லியிலிருந்து வந்தவருக்கு பதவி, தொல்லியல் துறையில் கடும் எதிர்ப்பு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அசத்தல் வெற்றி. இந்த T20 உலகக்கோப்பைக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் தங்கம் வென்றார் ஈஷா சிங். போலீஸ் பிடியிலிருந்து தப்ப முயன்ற 4 பழைய குற்றவாளிகள் கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மாவுக்கட்டு போடப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் பொதுவெளிக்கு வர வேண்டும், அப்போதுதான் அரசியல் தெரியும் பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் வந்தால் தான் எல்லாமே கொஞ்சம் என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் தளபதி வெளியே வரணும்னு சொல்லியிருக்காங்க, வந்தாலும் அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் இந்த கருத்துக்கான உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம எப்படி பேசலாங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.